மாப்பிள்ள, உன் மாமன் நான் சொல்றேன், உப்பு தாம்பலம் கிப்பு தாம்பலம் எதுவும் வேணாம். மருமக கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் என்னால என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க உப்பு தாம்பலம் பண்ணலனாலும் பரவாயில்ல, பொண்ணியத்தான் கட்டிக்குவீங்கன்னு தீர்மானமா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ள கிட்ட போய் சத்தியம் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சத்தியம் பண்ணுங்க மாப்பிள்ள. மாமாவும் நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரியே நான் பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சத்தியம். மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, அவ எதுவும் பேசிட்டா. மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. மாமா நீங்க போய் எதுக்கு? எனக்கு சங்கடமா இருக்கு மாப்பிள்ள. முளைப்பாரிய வளங்க, என்ன வேணும்னாலும் வளங்க. ஆனா எதுக்கு அது கூடவே முள்ளு செடியையும் சேர்த்து வளர்க்குறீங்க? வேணானா வெட்டி தொலைக்க வேண்டியதானே? ஏன் கூடவே வச்சு தொலைறீங்க? என் மேல நீ எந்த அளவுக்கு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தா எனக்காக பறிஞ்சு பேசியும் அத்தை கிட்ட அந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்ப. அப்படிப்பட்ட உனக்கு நான் பண்ணக்கூடிய ஒரே நல்லதுன்னா உன் கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம நான் விலகி போறதுதான். உன் கல்யாணத்துப்போ உன் கைய புடிச்சுக்கிட்டு உன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அது முடியாம போச்சு. அதனால என்ன, நான் உன் பக்கத்துல இல்லைனாலும் என் மனசு பூரா உன் கூடவே தான் இருக்கும். எனக்கு அடைக்கலம் கொடுத்த உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அது ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் வரேன் துளசி. ஒருத்தரை நினைச்சாலே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளே படைச்சாலும் குறையில்லாத மனுஷங்க யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கெட்ட பேரை மாத்தணும்னு முயற்சி பண்ணி கடவுள் பார்த்து பார்த்து படைச்ச ஒரு நல்ல மனுஷன் நீங்க. என் வேலையில நான் டெய்லி எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்திருக்கேன். ஆனா அத்தனை பேரும் வெறும் ஆம்பளைங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க அன்பான அண்ணன், அருமையான ஊர் தலைவன், அறிவான வழிகாட்டி, எல்லாத்துக்கும் மேல எனக்கு சொல்லாததும் சொல்ல முடியாததும் எவ்வளவோ இருக்கு. அதோட இப்ப நான் உங்ககிட்ட சொல்லாம போறதையும் சேர்த்துக்கங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். காலையில பொழுது விடியறப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தியா ராகம் முடிஞ்சிருக்கும். நான் போயிட்டு வரேன்.
தாசில்தார், 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 எந்திரிமா மா எந்திரிமா தாசில்தார், மா தாசில்தார் காணுமாமா தாசில்தார். அப்ப நம்ம பேசுனதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. போய் தொலைறா. போனவளாவே இருக்கட்டும். தாசில்தார், என்னாச்சு துளசி? என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. அண்ணே, அண்ணே, என்ன குட்டிமா? அண்ணே, தாசில்தார காணுன்னு. என்ன தாசில்தார காணுமா? என்ன சொல்ற? ஆமா அண்ணே, நீ தேடி பாத்தியா? ஆமா அண்ணே, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். தாசில்தார், எங்க போனாங்க? இங்கதான் இருந்தாங்க. பின்னாடி பாத்தியாமா? பார்த்துட்டேனே, அங்கேயும் இல்ல. பின்னாடி இல்லன்னா இந்த பரிகாரம் பண்றது, பிராயச்சித்தம் பண்றது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கங்க. முதல்ல இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. என்ன துளசி, என்ன ஆச்சு? ராஜகிழவி, என்ன மாப்பிள்ளை? தாசில்தார், மாமா சந்தியா எங்க போனாங்கன்னு தெரியல மாமா. இந்த அர்த்த ராத்திரியில அந்த பொண்ணு எதுக்கு போனான்னு தெரியலையே. எல்லாம் உங்களாலதான். நான் என்ன பண்ணேன்? நீங்க ஏய், தான் அவங்கள. குட்டிமா இருமா, எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். இருங்க மாப்பிள்ள. அண்ணே, இந்த நேரத்துல நீங்க எங்கன்னு போய் தேடுவீங்க? எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். என்னது காலையிலயா? அண்ணே, வாண்ணே, இப்பவே அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடலாம். நீ இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லன்னு நானும் உன் கூட வரேன். உன்னை மட்டும் நான் தனியா அனுப்பிட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நானும் வரேன். அது சரிதாடி. நிச்சயமான பொண்ணு நடு சாமத்துல வெளிய போக கூடாதுடி. ஆமா, அப்பதான் சொல்றதா சரி. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அண்ணே, மாப்பிள்ள சொன்னா கேளு. நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல மாமா, வெளியில பனியா இருக்கு. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் வரேன். இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. சரிம்மா. போயிட்டு வரேன் பார்த்தா. வரேம்மா. துளசி, நீ போய் படுமா. நீங்களும் போய் படுங்க. வாராச்சு கிழவி. போமா, வந்துருவாங்க. ஏ பொன்னி, வந்து படுக்கிறியா இல்லையா? பொன்னி, நான் போறேன்ப்பா.
அம்மா தாயே, நல்லவங்களுக்கு அழகு சொல்லாம போறதுன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்காக சந்தியாவை ஒன்றும் குறை சொல்லல. நம்ம கையில இருக்கிற விரல் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. அதே மாதிரி தானே மனுஷங்களும். எல்லாரும் ஒவ்வொரு விதம் இருப்பாங்க. அவங்க நல்லது சொன்னா நம்ம மனசுல வச்சுக்கணும், கெட்டதை சொன்னா காதுலயே வாங்கிக்க கூடாது. சொந்த பந்தங்களோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும். அது வேண்டான்னா மேற்கொண்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்க வீட்டுல இவங்களை திட்டுறதுக்கு மட்டும்தான் வாயிருக்கா. இவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்களுக்காக துடிக்கிற மனசு ஒண்ணு அங்க இருக்கு. இவங்களை காணோன்னதும் என் தங்கச்சி அங்க பதறி துடிச்சிருச்சு. அதுக்கு என்ன ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா அத்த, இந்த பிரிவை தாங்கிக்க கூடிய சக்தியை தங்கச்சிக்கு நீதான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த அர்த்தராத்திரியில தனியா போற சந்தியாவுக்கு நீதான் வழித்துணையா இருக்கணும். அவங்க எங்க போய் சேரணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்க நல்லபடியா கொண்டு போய் நீதான் தாய் சேர்க்கணும். மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம். அவங்க என் குடும்பத்துல ஒருத்தரா இருக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னாங்க. அது அவங்க மனசுல இருந்து வந்த வார்த்தைன்னு நான் நினைச்சேன். அது பொய்யாக போதுன்னு தெரியும் போதுதான் எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு. பரவாயில்ல, அவங்கள நல்லபடியா பாத்துக்காத்த. ராஜபாண்டி நம்மள சம்பந்தப்படுத்தி பேசினதை விட இப்படி நீங்க சொல்லாம கொள்ளாம போனதுதான் ரொம்ப அவமானமா இருக்கு. நாளைக்கு ஊரே வந்து என்ன கேள்வி கேட்கும். அப்ப நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு அதான் எனக்கு தெரியல. என்னால நீங்க யாரு முன்னாலையும் அவமானப்பட்டு நிக்க கூடாது. அதனாலதான் நான் உங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இப்போ அதே காரணத்துக்காக நான் மறுபடியும் உங்க கூட வீட்டுக்கு வரேன். துளசி, என்னைய விட்டுட்டு போனீங்க. சொல்லுங்க, ஏன் போனீங்க? நான் என்ன பண்ணேன்? ஏன் விட்டுட்டு போனீங்க? என்ன கஷ்டப்படுறதுனால விட்டுட்டு போனீங்க? சொல்லுங்க, ஏன் விட்டுட்டு போனீங்க? நான் என்ன பண்ணேன்? படு. என்ன விட்டுட்டு போனீங்க? இங்கிருந்து எதுக்கு கஷ்டப்படுத்தணும் சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போனீங்க? இல்ல துளசி, நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் கிளம்பி போகல. எனக்கு நீ கஷ்டப்படக்கூடாது. இருந்தாலும் உன் கல்யாணத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தா அது தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. என் கல்யாணத்துக்கு நீங்க இடைச்சல் யார் சொன்னது?
அப்படியே யாராவது சொல்லி இருந்தாலும் அது பெருசா எடுத்துக்கிட்டு என்னை விட்டுட்டு எப்படி போலாம்? போறதுக்கு முன்னால என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இல்ல துளசி, நான் பேசாதீங்க. இந்த வீட்ல உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி, சஸ்பெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆகி நீங்க திரும்ப வேலைக்கு போற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க துளசி. உங்க மனசுல என்ன வேணுங்கிற நினைப்பு இருந்தா தயங்காம எனக்கு சத்தியம் பண்ணுங்க. இப்ப சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? இப்ப சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? சத்தியம் பண்றேன். இப்பதான் எனக்கு புத்தியும் மனசும் ஒரு நிலைமைக்கு வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அடிச்சிட்டனா? ரொம்ப வலிக்குதா? உங்களுக்கு வலி போக நானே ஒத்தனம் கொடுக்கவா? போதுமா? வாங்க போலாம். மாப்பிள்ள, மாமா. எப்படியோ இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சது இல்ல மாப்பிள்ள. ஆமா மாமா. நீங்க போய் படுங்க மாப்பிள்ள. சரி மாமா. சுமூகமா முடிஞ்சுதாமே? உங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அவளே ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு மாப்பிள்ளை மகராசன் கூட்டிட்டு வந்துட்டானே. என்ன பண்றது? படுமா. எல்லாம் தெரிஞ்ச உனக்கு நான் துளசியை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறியா? நீ நடிச்சாலும் உன்னை நான் விட போறதில்ல. துளசி இப்ப இங்க வரணும். அவ மனசுல என்ன இருக்குன்றத இன்னைக்கு நான் முடிவா கேட்டே ஆகணும். இந்த ரெண்டுமே நீதான் நல்லபடியா நடத்தி ஆகணும் கடவுளே. எப்படியாவது நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும் கடவுளே. என் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிட்ட, என்னோட இன்னொரு வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுத்துரு.